ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 5 பைசா ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ ஸ்டாக்ஸ் எப்படி பை பண்ணுறது, சேல் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, ஐபிஓ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டாப்பிக்கும் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணிடலாம். சரியா? ஸோ டேரெக்டாக ஃபஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ் எப்படி பை பண்ணுறது, செல் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸ்டாக்ஸ் இருக்கும், எஃப்என்ஓ இருக்கும், ட்ரேடிங் ஸ்க்ரீன் இருக்கும், அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட், இடிஎஃப்ஸ், ஐபிஓ. ஸோ எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. கீழே ரெஃபரண்டுன்னு ஸ்மால் கேஸ் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபின் ஸ்கூல் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தை பற்றி கற்றுக்கிற மாதிரி, ஸ்டாக்ஸ்னால் என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு கற்றுக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸ்மால் கேஸ் அப்படிங்கிறது அதாவது நீங்களே வந்து கம்பெனிஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10 கம்பெனியோ ஒரு 15 கம்பெனியோ இல்லை 50 கம்பெனி கூட செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கம்பெனிஸில் வந்து நீங்கள் பொதுவாக இன்வெஸ்ட் பண்ணுறது. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி எப்படி உங்கள்கிட்ட பணத்தை வாங்கி அவங்க கம்பெனியை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதை நீங்களே பண்ணலாம். நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 20 கம்பெனி நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனியை எடுத்துகிட்டு மாதம் பணம் போட்டிங்க அப்படின்னா அந்த 20 கம்பெனியில் சமமாக வந்து பணம் போட்டு அதில் என்ன ரிட்டர்ன்ஸ் வருதோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் அதுலேயும் நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்து இந்த ஸ்மால் கேஸ் அப்படிங்கிற உங்களுக்கு பே பண்ணணும். ஸோ அது ஒரு கமிஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸ் அப்படிங்கன்னா ஸ்டாக்ஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஸ்டாக்ஸ் பேஜ் வந்துடும். நீங்கள் எதாவது ஸ்டாக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா மை ஸ்டாக்ஸில் வந்துடும். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் டேரெக்டாக மார்க்கெட் போயிருங்க. ஸோ இங்கே தான் வந்து நம்ம சர்ச் பண்ணி ஸ்டாக் எடுக்க போகிறோம். ஸோ இதில் நிறைய ஃபில்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பை பண்ணுறது எப்படின்னா ரொம்ப சிம்பிள். மேலே சர்ச் இருக்கும். ஏதோ ஒரு ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பிருத்வி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். சர்ச் பண்ணிட்டேன், பிருத்வி எக்ஸ்சேஞ்ச் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கரெக்ஷன் ஆகி போயிட்டுருக்கு. 50% மேலே கரெக்ஷன் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்டாக் வந்துடும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்துடுமா. பை பண்ணணுன்னா ரொம்ப சிம்பிள். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ஆப்ஷன் இருக்கும். எவ்வளோ குவான்டிட்டி வாங்க போகிறீங்க, ஒரு குவான்டிட்டியாக 10 குவான்டிட்டி அப்படின்னு குவான்டிட்டி அடிச்சிருவீங்க. மார்க்கெட் அப்படின்னு இருக்கும், அதில் டிக்காக இருக்கும். அதை எடுத்து விட்டு நீங்கள் ஒரு ப்ரைஸ் கூட அடிச்சுக்கலாம். இப்போ 161.10 இருக்கா, நீங்கள் ஒரு ப்ரைஸ் வந்தால் வாங்கணும்னு நினச்சிருக்கீங்கன்னு வைங்களேன், 155 ரூபா இல்லை 150 ரூபா அந்த ப்ரைஸ் அடிச்சுக்கலாம். ஆனால் இந்த ரெக்வஸ்ட் வந்து நீங்கள் இன்றைக்கி ப்ரைஸ் பண்ணுறீங்க. இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறங்குள்ளாட்டி இந்த ப்ரைஸ் வந்தால் மட்டும்தான் இந்த ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகும், இல்லாட்டி கம்ப்ளீட் ஆகாது. அதான் ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை டேரெக்டாக மார்க்கெட்டில் இருக்க ப்ரைஸுக்கே வாங்கணும் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் இப்படியே விட்டுறலாம், அந்த டிக்கை போட்டு விட்டுறலாம். பை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சில டைம்ஸ் ஒரு சில ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரேடாரில் வச்சுருப்பாங்க எக்ஸ்சேஞ்சு. ஸோ அது மட்டும் இந்த மாதிரி ரெக்வஸ்ட் வரும். அதாவது இந்த மாதிரி ஒரு சின்ன மெசேஜ் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கேட்கும். 10 குவான்டிட்டி ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸில் போதோ அதுலேயே வாங்குகிறோம் அட் மார்க்கெட். ஆர்டர் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1611 ரூபா. ஸோ 161 ரூபானா 10 குவான்டிட்டி 1611 ரூபா வந்திருக்கு. ப்ளேஸ் பை ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிரும். ஓகேவா? ஸோ என்கிட்ட பணம் கம்மியாக இருக்கனால பணம் ஆட் பண்ண சொல்லுது. ஸோ பணம் வந்து எவ்வளோ வேணும்னு வந்துருச்சா, இந்த பணத்தை வந்து நீங்கள் பே பண்ணணும். கூகுள் பேவை கிளிக் பண்ணி இல்லை ஃபோன்பே கிளிக் பண்ணி இல்லை பிஹெச்ஐஎம், ஸோ என்ன யூபிஐ ஆப் மொபைலில் இருக்கோ அது வெளியே பே பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா பை ஆயிரும். யூபிஐ ஐடி, நெட் பேங்கிங் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. இது வெளியே பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் கன்ஃபார்ம் ப்ளேஸ் ஆர்டர் வரும். ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பை ஆயிரும். ஆர்டர் வந்து இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா புக்குன்னு ஒரு பேஜ் இருக்கும். அந்த புக்கு அப்படிங்கிற பேஜில் வந்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆயிடுச்சா, கம்ப்ளீட் ஆகிடுச்சா, பெண்டிங்கில் இருக்கா எல்லாமே பார்த்துக்கலாம். ரிஜெக்ட் ஆகிடுச்சு, ஏன்னு பார்த்தீங்கன்னா பணம் கம்மியாக இருக்கனால. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பணத்தை ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி பை கொடுத்தீங்க அப்படின்னா பை ஆயிரும். செல் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். மை ஸ்டாக்ஸ்னு இருக்கா. ஸோ இதுதான் ஆக்சுவலாக உங்கள் போர்ட்ஃபோலியோ பேஜ். ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் ஸ்டாக்ஸ் கொடுத்துருப்பீங்க. கொடுத்தோன்னே இந்த மார்க்கெட்டில் இருந்திருப்பீங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் லைவ்னு இருக்கா. இந்த லைவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது ஸ்டாக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் வந்து இந்த ஸ்க்ரீனில் வரும். அதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் தான் வரும், இந்த மாதிரி தான் வரும். சரியா? இதில் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க, இப்போ செல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எத்தனை குவான்டிட்டி செல் பண்ண போகிறீங்க. 10 குவான்டிட்டி வாங்கியிருந்தோம், அந்த 10 விற்கிறோன்னு வச்சுக்கலாம். 10 அடிச்சுட்டு இல்லை 5ன்னு கூட அடிச்சுக்கலாம். கம்மியாக விற்கிறதுனா விற்றுக்கலாம், ஆனால் அதிகமாக வைக்க முடியாது. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் விற்க முடியும். 10னா 10 கொடுத்துட்டு செல் கொடுப்பீங்க. செல்லுக்கு அதே மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஒரு தடவை இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வரும். ப்ளேஸ் செல் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா செல் ஆர்டர் ப்ளேஸ் ஆகிரும்.
இப்போ எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு, ஏன்னா என்கிட்ட ஸ்டாக்கே இல்லை, நான் விற்க முடியாது அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. பட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி செல் பண்ணிக்கலாம். செல் பண்ணுறதுல ரெண்டே விஷயம் தான், குவான்டிட்டி என்ன ப்ரைஸில் விற்கிறீங்க, செல், அவ்வளோதான். பையிலையும் அதே தான். ஓகே, இந்த மாதிரி தான் ஸ்டாக்ஸ் வந்து வாங்கி விற்கணும். ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகேவா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படின்னா இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் எஃப்என்ஓ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிடுங்க, மியூச்சுவல் ஃபண்ட் பேஜ் வந்துடும். இதுதான் பேஜ். ஸோ அதில் நிறைய ஃபில்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. வெல்த் பில்டர், ஹை க்ரோத், பெட்டர் தேன் எஃப்டிஸ், சேவ் டேக்ஸஸ், என்எஃப்ஓ. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். கீழே ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதிக ரிட்டர்ன்ஸ் வந்தது அந்த மாதிரி. ஸோ இதில் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, என்ன நேம்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா டேரெக்டாக மேலே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, சர்ச்சில் பண்ணிங்கன்னா அந்த நேம் வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் எடுத்துக்கிறேன், ஏன்னா அதுதான் கரண்ட்டாக கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் நல்லா கொடுத்துருக்கனால நான் எக்ஸாம்பிளுக்கு அதில் பண்ணி காட்டுறேன். அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து வந்துடும். சரியா, ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். சார்ட்டில் 1 இயர் எவ்வளோ, 3 இயர் எவ்வளோ, 5 இயர் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டிங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். 0.65%. மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் 500, மினிமம் லம்சம் அமௌண்ட்டும் நீங்கள் 500 பண்ணிக்கலாம். லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது. என்ஏவி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 104.65. ஃபண்டில் எவ்வளோ பணம் மேனேஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 24,000 கோடி கிட்ட இருக்குது, 24,500 கோடி. ஓகே, ஸோ ரிட்டர்ன் கால்குலேட்டர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மாதம் 1000 ரூபா போடுறோன்னு வச்சுக்கலாம். 3 இயர் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்குன்னா 26,000 எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். நம்ம 36,000 கட்டியிருப்போம், 57,000 வந்திருக்குது. ஸோ நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21,000. இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரோட ரிட்டர்ன்ஸை வச்சு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஃபியூச்சரில் இதை விட அதிகமாகவும் வரலாம், கம்மியாகவும் வரலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறது சிம்பிள். கீழே 1 டைம் இருக்கும், எஸ்ஐபி இருக்கும். 1 டைம் அப்படின்னா மொத்தமாக ஒரு பெரிய அமௌண்ட்டை போடுறது வந்து 1 டைம், 5 லட்சம், 10 லட்சம், 1 லட்சம் அப்படின்னு மொத்தமாக போட்டுட்டு விட்டுறது வந்து 1 டைம். எஸ்ஐபி அப்படிங்கிறது மாதம் கட்டுறது. ரெண்டுமே சிம்பிளான ப்ராசஸ் தான். 1 டைம்னா 1 டைம் கிளிக் பண்ணிட்டு என்ன அமௌண்ட், 1 லட்சமா 5 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை அடிச்சுட்டு அந்த அமௌண்ட்டை வந்து இப்போ நீங்கள் சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிரும், 2 நாளில் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்துடுச்சா. 1 டைம்னா 1 டைம் 5 லட்சம் அப்படின்னு போட்டிங்கன்னா இன்வெஸ்ட் கொடுத்துட்டு பணத்தை சென்ட் பண்ணணும். ஸோ பணத்தை சென்ட் பண்ணிங்க அப்படின்னா 2 நாள் ஆக்டிவேட் ஆயிரும். எஸ்ஐபினாலும் அதே மாதிரி தான். ஸ்டார்ட் எஸ்ஐபி கொடுப்பீங்க, என்ன அமௌண்ட், மாதம் எவ்வளோ கட்ட போகிறீங்க. இந்த ஃபண்டோட மினிமம் அமௌண்ட் 500 வச்சுக்கலாம். 500 கொடுக்குறேன். கீழே எஸ்ஐபி டேட், என்ன டேட்டில் மாதம் கட்ட போகிறேன், மாதம் 15ஆம் தேதி கட்டுறேன் அப்படின்ற டேட்டை செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு ஸ்டார்ட் எஸ்ஐபி கொடுக்குறேன்னு வைங்களேன். பேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ யூபிஐ ஐடி இருக்கும் இல்லையா, கூகுள் பே, ஃபோன்பே வச்சுருந்தீங்கன்னா யூபிஐ ஐடி இருக்கும். அந்த ஐடியை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸோ 1 மினிட்டோ டைமர் வந்து ஓடும். டைமர் ரன் ஆகி முடிக்கங்குள்ளாட்டி அந்த ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். கூகுள் பேயாக இருக்கட்டும், ஃபோன்பேயாக இருக்கட்டும், அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ரெக்வஸ்ட் வந்து வந்திருக்கும், பணம் இந்த மாதிரி 500 கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி உங்கள் யூபிஐ பின்னை கொடுத்து பணத்தை சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து பணம் வந்து விழுந்துடும். ஆர்டர் வந்து உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிரும். ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்து பணத்தை சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிரும். 2 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிரும் இந்த ஆர்டர். ஏன்னா டைம் ஆகும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 டேஸ் ஆகும் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் ஆக்டிவேட் ஆக. நீங்கள் பணம் கட்டினாலும் 2 நாள் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ப்ளோரில் இருப்பீங்க, டேரெக்டாக புக்கில் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட சம்மரி இங்கே பார்த்துக்கலாம். ஆன்கோயிங்கில் இருக்குது, பெண்டிங்கில் இருக்கா, ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சா அப்படிங்கிற எல்லா ஸ்டேட்டஸும் இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டீங்க, ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம் போர்ட்ஃபோலியோ பேஜில். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. ஐபிஓ அப்ளை பண்ணணுன்னா ரொம்ப சிம்பிள். டேரெக்டாக ஐபிஓ ஸ்க்ரீன் இருக்கும், அதில் லைவ் ஐபிஓஸ் போனீங்கன்னா இந்த மாதிரி ஐபிஓஸ் இருக்கும். ஸோ என்ன ப்ரைஸு, மினிமம் அமௌண்ட் எவ்வளோ போடணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா 10,000, ஒன்று 1,28,000, 1,36,000 எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு எதில் அப்ளை பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓப்பனிங் எப்போ, க்ளோசிங் எப்போ, அலாட்மெண்ட் எப்போ, ரீஃபண்ட் எப்போ எல்லாமே இருக்கும். எல்லா டேட்டாவும் செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா கீழே அப்ளை நவ் இருக்கும். அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள். உங்கள் யூபிஐ ஐடியை வந்து இங்கே என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க. நான் யூபிஐ ஐடி ஆல்ரெடி கொடுத்துருக்கனால ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அப்ளை கொடுத்தேன், கன்ஃபார்ம் கேட்குது, கன்ஃபார்மும் கொடுத்துட்டேன். ஸோ பிட் பிளேஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லி, ஐபிஓ வந்து இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நான் கொடுத்த யூபிஐ ஐடி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ரெக்வஸ்ட் வரும். இது பார்த்திங்கன்னா 10,426 ரூபா நான் வந்து காட்டணும்.
ஸோ அந்த ஆப்பில் வந்து ரெக்வஸ்ட் வரும், இந்த மாதிரி 10,426 ரூபா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெக்வஸ்ட்டை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு யூபிஐ பின்னை கொடுத்தேன் அப்படின்னா பணம் வந்து சென்ட் ஆயிரும். சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணிட்டீங்க, பணத்தையும் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 18 February லாஸ்ட் டேட்டு. முடிஞ்சோன்னா அலாட்மெண்ட் டேட் எப்போன்னு பார்க்கலாம். ஸோ லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா 21st. ஸோ 20th இல்லை 19th February பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். அப்படி அலாட்மெண்ட் ஆகலை அப்படின்னா பணம் வந்து ரிட்டர்ன் வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி தான் ஐபிஓவும் அப்ளை பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட எல்லாம் கவர் பண்ணியிருப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், இடிஎஃப்ஸும் ரொம்ப சிம்பிள் தான். இடிஎஃப்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு கோல்டு இடிஎஃப்னு கூட வச்சுக்கோங்க. கோல்டு இடிஎஃப்ஸ் எடுத்திங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். ஹெச்டிஎஃப்சி கோல்டு இடிஎஃப் இருக்குது. ஸோ அந்த இடிஎஃப் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பை பண்ணுற மாதிரியே தான். ஸோ டேரெக்டாக வருவீங்க, என்ன குவான்டிட்டி 100னா 100 குவான்டிட்டி. ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டில் வாங்குறீங்களா, நீங்கள் எதாவது ப்ரைஸ் மைண்டில் வச்சுருக்கீங்க, அந்த ப்ரைஸ் வந்தால் வாங்கணும் அப்படின்னா அந்த ப்ரைஸ் அடிச்சுக்கலாம். எப்பயும் போல் பையை கொடுத்து ப்ளேஸ் பை ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் பை ஆயிரும். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் செக் பண்ணிக்கலாம். ஸ்டாக்ஸு செக் பண்ணுற அதே போர்ட்ஃபோலியோவில் இதுவும் இடிஎஃப்ஸும் ஆட் ஆயிரும். ஸோ ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிட்டத்தட்ட எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் 5 பைசா வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஸோ பணம் ஆட் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறது எல்லாமே ஆல்ரெடி வீடியோ நம்ம சேனலில் இருக்கும். நீங்கள் போய் ப்ளேலிஸ்ட்டில் 5 பைசா அப்படின்னு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எல்லா வீடியோவும் இருக்கும். செக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.